ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெட்கேட்டோட சீரீஸ் தான். நெட்கேட் எப்படி இன்டர்நெட் ஓவராக வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது வேனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உதாரணமாக சொல்லலாம், போர்ட் ஃபார்வர்டிங். நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி இதில் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ரவுட்டரும் வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம என்ஜி ராக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அந்த என்ஜி ராக்குக்கு பதிலாக உங்களுக்கு ஆல்டர்னேட் வந்து சர்வியோ, அதுக்கப்புறம் நோ ஐபி, போர்ட் மேப் ஐஓ, போர்ட் மேப் டாட் ஐஓ, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. நம்ம இந்த சீரீஸில் வந்து நான் என்ஜி ராக்கு தான் வச்சு காட்ட போகிறேன். இந்த என்ஜி ராக்கை வச்சு எப்படி வந்து நம்ம நெட்கேட்டை வந்து ஓவர் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ஜி ராக் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து டிசிபி போர்ட். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிசிபி டிராஃபிக்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு டிசிபி அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, மட்டும் இருந்தால் போதும். ஸோ என்ஜிரா டிசிபியில் வந்து 8888 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து போர்ட்டு ஜென்ரேட் ஆயிரும். லோக்கல் ஹோஸ்ட்டு 8888. இப்போ இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்கேட்டை வச்சு லிசன் பண்ண போகிறேன். NC-NVLP. நீங்கள் ஆல்ரெடி இந்த நெட்கேட் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நெட்கேட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் பண்ணதில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கா. இதுக்கு வந்து தனியாலாம் ஐபி கொடுத்துட்டுனா அவங்களுக்கு பத்தாது அப்படின்றனால அவங்க வந்து ஒரு சப்டொமைன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா டிசிபியாக தான் இருக்கும், டிசிபி ப்ரோட்டோக்காலில் தான் வந்து ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிசிபி ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் இப்போ ஒரு மிஷினில் போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னா, நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறப்ப இந்த அட்டாக்கர் மிஷினோட ஐபியும் அந்த போர்ட்டையும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த என்ஜி ராக்கில் ஜென்ரேட் ஆச்சுல, அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விக்டம் மிஷினில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரி, முன்னாடி வந்து அட்டாக்கர் மிஷின் சொல்லிட்டேன். அட்டாக்கர் மிஷினோட ஐபியை கொடுத்து விக்டம் மிஷின்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதே ஒன்று மாற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோமா, அது ஜென்ரேட் ஆகி கொடுத்ததா. இதில் வந்து இப்போ NC-C பேஷ். என்னடா எப்பொழுதும் நீ -E பின்னு பேஷ் அது தானே கொடுப்பேன், இந்த மாதிரி என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்க, வித்தியாசமாக விபூதி பூசிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹேக் தி பாக்ஸில் ஒரு மிஷின் பார்க்குறப்ப வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் ஹேக் தி பாக்ஸில் ஒரு மிஷினோட சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன். அந்த மெஷினில் வந்து பேக்ஸ்லாஷ் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேஷ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை தான் இந்த முறை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்துருக்கும். இவ்வளோதான். அதில் போயிட்டு LSPWD அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த டிடிஓ வந்து அப்கிரேட் பண்ணுறது அது எல்லாமே நம்மளோட விருப்பம். சரி, இப்போ இதை வந்து நம்ம ரியல் டைம் வந்து எங்கே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை சரி ஏதோ ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் வந்து ஒரு பிஹெச்பி சைட்டு அப்படி வச்சுக்குவோம். அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஹெச்பி ஷெல் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. சரிங்களா, அந்த ஷெல்லை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும். இன்கேஸ் அந்த மிஷினில் வந்து நம்ம ஹேக் தி பாக்ஸில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பிவோட்டிங் தான் அடுத்த கான்செப்ட் தான். உள்ளே இருக்கிற யூசர்ஸை எடுக்கிறதோ, அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து பான் பண்ணுறதோ, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, அப்போ வந்து நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தது ஹேக் தி பாக்ஸில் வந்து பார்த்த மிஷின்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமாண்ட் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். சரிங்களா, கமாண்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைல் அப்லோடு இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் அப்லோட்லேயே வந்து நம்ம எப்படி டைரெக்டாக அந்த மாதிரி நெட்கேட் ஷெல் வந்து கொடுத்து நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். NC.php. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிளாக இருக்கிற ஷெல்லு. நம்ம அதில் என்ன பண்ணியிருப்போம், CMDங்கிற பேராமீட்டர்லாம் கொடுத்து நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக் கமாண்ட் இருக்குது. அந்த எக்ஸிக் கமாண்ட் பற்றி ஆல்ரெடி பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கமாண்டு, அதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த நெட்கேட்டு இதோட அந்த கமாண்ட்ஸு நம்ம எந்த போர்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுமோ அந்த போர்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். சார் இது முன்னாடி போட்டு டெஸ்டிங் பண்ணி வச்சுருந்தது. அந்த போர்ட் நம்பர் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெல் வந்து ரெடி ஆயிரும். அதில் போயிட்டு நீங்கள் அந்த PHP ஷெல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் அடுத்தது மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணால் மெட்டாபட்டரில் MSF வெனமில் போயிட்டு நீங்கள் பேலோடெலாம் ஜென்ரேட் பண்ணி மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி பல வருஷங்களாச்சு தெரியல. மெட்டாபட்டர் தான் நினைக்கிறேன். அதில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் போய்ட்டு நம்ம அட்டாக்கர் மிஷினோட IP கொடுப்பீங்களா, அதுக்கு போல் இந்த NGRAK வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இதோட URL இந்த போர்ட் நம்பர் வந்து நீங்கள் இதே மாதிரி மென்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.